தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தமிழக தேர்தலில் விஜய் அவர்களின் வெற்றி பரிசிலும் எதிரொலித்தது. பிரான்சில் இராணுவ சேவை செயல்பாட்டிற்கு வருகின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூத்தே ஆகியோருடன் சந்திப்பை பிரிட்டன் பிரதமர் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க விமானங்கள் தங்கள் வான் வெளி வழியாக போர் தளவாடங்களை கொண்டு செல்ல அனுமதி மறுத்துள்ளன ஐரோப்பிய நாடுகள். பிரான்சில் மாணவர்களுக்கு €1 உணவு வழங்கப்படுகிறது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 006365142093. தமிழக தேர்தலில் விஜய் அவர்களின் வெற்றி பரிசிலும் எதிரொலித்தது. விஜய் அபிமானிகள், ஆதரவாளர்கள் விஜயின் மகத்தான வெற்றியை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடியுள்ளனர். விஜயின் திரைப்படங்கள் பாரிஸ் திரையரங்கங்களில் திரையிடப்படும் வேளைகளில் தங்கள் அபிமானத்தை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தும் அவரது ரசிகர்கள் விஜயின் தேர்தல் வெற்றியை மிக குதூகலமாக கொண்டாடியுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகின. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தனது தோல்வியை மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். தமிழக வெற்றிக்கழக வெற்றியை விஜய் குதூகலமாக ஏற்றுக்கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். விஜயின் வெற்றிக்கு திரைத்துறை கலைஞர்கள் அஜித், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பலர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளின் விவரம். தமிழக வெற்றிக்கழகம் 108, திமுக 59, அதிமுக 47, காங்கிரஸ் 5, பாட்டாளி மக்கள் கட்சி 4, முஸ்லிம் லீக் 2, கம்யூனிஸ்ட் கட்சி 2, பாரதிய ஜனதா 1, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1, அம்மா முன்னேற்ற கழகம் 1. விஜயின் இல்லத்திலும் தமிழக வெற்றிக்கழக அலுவலகத்திலும் கொண்டாட்டங்கள் பிரமாண்டமாக நடைபெற்றன. ஆதரவாளர்கள் விசில் மூலமாக பாடல்கள் இசைத்து கொண்டாடினர். தமிழக வெற்றிக்கழக ஆதரவாளர்கள் இனிப்புகள் விநியோகித்து கோஷங்கள் எழுப்பி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழக வெற்றிக்கழகம் 118 இடங்கள் பெறாததால் முதல்வர் தேர்வுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் முதல்வராக தெரிவாகும் வாய்ப்பு மிக உயர்வாக உள்ளது. பிரான்சில் இராணுவ சேவை செயற்பாட்டிற்கு வருகின்றது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ
10 மாதங்களுக்கான கள ஒழுங்குமுறை தேசிய இராணுவ சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இது பிரான்ஸ் நாட்டின் சமூகத்தில் இராணுவத்துடன் குடிமக்களின் தொடர்பு பலவீனமடைந்து வரும் பிரச்சினைக்கு ஒரு தீர்வாகும் என கூறப்பட்டுள்ளது. இது கட்டாய இராணுவ சேவைக்கு திரும்புவது அல்ல, மாறாக கட்டுப்பாடான மற்றும் தேர்ந்தெடுத்த முறையில் பொறுப்புணர்வு மற்றும் விழிப்புணர்வை மீண்டும் கட்டமைக்க முயற்சிக்கிறது. நாட்டை பாதுகாப்பதற்கான விருப்பம் குறைவது ஒரு சிறிய பிரச்சினை அல்ல. குறிப்பாக இளைய தலைமுறையினரிடம் இந்த மனப்பான்மை மாற்றம் பிரான்சின் இராணுவத்திற்கு நீண்டகால சவாலாக மாறியிருக்கிறது. ஐரோப்பிய பாதுகாப்பின் தூணாக தன்னை நிலைநாட்டிக் கொண்ட பிரான்சில் சமூகம் மற்றும் இராணுவ கட்டமைப்புகள் இடையே உள்ள இடைவெளி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பலவீனமாக மாறியிருக்கிறது. ஆயுதங்கள் நவீனமயமாக்கல், அணுகுண்டு தடுப்பு ஆகியவை மனித பங்களிப்பை ஈடுகட்ட முடியாது. தேசிய இராணுவ சேவை இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்கள் முதல் நிலை இராணுவ பயிற்சியை பெற்ற பின்னர் பிரான்சின் பிரதேசத்தில் உள்ள உண்மையான படைப்பிரிவுகளில் இணைக்கப்படுவார்கள். இதன் மூலம் இராணுவ கட்டமைப்புகள், படிநிலை மற்றும் ஒழுங்கு ஆகியவற்றுடன் நேரடி தொடர்பு கிடைக்கும். இது நவீன சமூகங்களில் குறைந்து வரும் ஒரு அம்சம். இது பிரான்சின் பாதுகாப்பு மாதிரியின் ஒரு அகலமான மாற்றத்தின் ஒரு பகுதியாகும். பிரான்ஸ் இராணுவம் மையமாக இருக்க ரிசர்வ் மற்றும் பயிற்சி பெற்ற குடிமக்களின் பங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த சேவை வரும் ஆண்டுகளில் பிரான்ஸ் இராணுவத்தின் முக்கிய தூணாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கட்ட விண்ணப்பங்கள் 1800 இடங்களுக்கு 2300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இது பாதுகாப்பு தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட விரும்பும் பிரான்சின் சமூகத்தின் ஒரு பகுதி இன்னும் உள்ளது என எடுத்துக்காட்டுகிறது. இருப்பினும் முதல் கட்ட ஆர்வம் இயற்கையானது, ஆனால் நீண்ட காலத்தில் அதை தொடர்ந்து வைத்திருப்பது சவாலாக இருக்கும் என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ, நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூத்தே ஆகியோருடன் சந்திப்பு ஒன்றை
பிரிட்டன் பிரதமர் மேற்கொண்டுள்ளார். மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாட்டில் பிரித்தானிய பிரதமர் சர் கியர் ஸ்டார்மர், பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூத்தே ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பில் சமீபத்திய தூதரக விவாதங்களின் தொடர்ச்சியாக உக்ரைன் பிரச்சினை குறித்து முப்பெரும் தலைவர்கள் ஆழமாக விவாதித்திருந்தனர். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதன் அவசியம் குறித்து ஒருமித்த கருத்து தோன்றியது. இதன் மூலம் கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் மற்றும் உலக வர்த்தக ஓட்டம் மீட்கப்படும். பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐரோப்பிய ஆதரவு படைகளின் பங்கு குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. ஐரோப்பிய நட்பு நாடுகளிடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பை அவர்கள் வரவேற்றுக் கொண்டார்கள். எதிர்கால ஒருங்கிணைப்பு தொடர்பாக விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஹோர்முஸ் நீரிணை நடவடிக்கையை எமனுவேல் மேக்ரோ சந்தேகிக்கின்றார். பிரான்ஸ் அமெரிக்கா இடையேயான பிளவு விரிவடைந்து செல்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருபுறமாக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் நடவடிக்கையை தொடங்கியதை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ விமர்சித்திருக்கின்றார். ஈரானுடன் ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். இந்த திட்டம் என்னவென்று தெரியவில்லை எனவும் கூறியிருக்கிறார். ட்ரம்பின் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் குறித்து மேக்ரோ கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒருங்கிணைந்த முயற்சியே ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாகவும் நிரந்தரமாகவும் திறக்கும் என வலியுறுத்தினார். ஐரோப்பா ஈரானுடன் ஒப்பந்தம் இல்லாமல் அமெரிக்கா நடத்தும் வலுக்கட்டாய நடவடிக்கையில் பங்கேற்காது. ஆர்மீனியாவில் பத்திரிகையாளர்கள் இடையே அவர் பேசிய வேளையில் இந்த கருத்துக்களை மேக்ரோ முன்வைத்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய நடவடிக்கை தொடங்கியதில் இருந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இடையே கருத்து முரண்பாடு நிலவி வருகின்றது. ஐரோப்பிய தலைவர்கள் இந்த நடவடிக்கையை சட்டவிரோதம் என கருதுகின்றனர். ஏனெனில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை பெறவில்லை. ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளை ஹோர்முஸ் நீரிணையை திறக்க உதவ மறுப்பதற்காக விமர்சித்து வருகின்றார். ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் முன்கூட்டியே கலந்தாலோசிக்காமல் நடவடிக்கை தொடங்கப்பட்டதால் ஆதரவு வழங்க முடியாது என்று கூறியிருக்கின்றனர். இதன் விளைவாக பிரான்ஸ், ஸ்பெயின், பிரிட்டன் ஆகிய நாடுகள் அமெரிக்க விமானங்கள் தங்கள் வான்வெளி வழியாக போர் தளவாடங்களை எடுத்துச் செல்வதற்கு அனுமதி மறுத்திருக்கின்றன. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் மாணவர்களுக்கு 1 யூரோவுக்கு உணவு வழங்கப்படுகிறது. பிரான்சில் மே 4 முதல் பல்கலைக்கழக உணவகங்களில் அனைத்து மாணவர்களுக்கும் 1 யூரோவுக்கு 3 வகை உணவு வழங்கப்படும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரை வருமானம் குறைவாக உள்ளோர் அல்லது நிதி உதவி பெறுவோருக்கே இந்த சலுகை கிடைத்து வந்தது. பாரிஸில் படிக்கும் 18 வயது அலெக்சாண்டர் அயோனிட்ஸ் மாதம் 20 முறை உணவகத்திற்கு வருவதாக கூறுகிறார். இதுவரை 60 யூரோ செலவழித்த அவர் இனி 20 யூரோ மட்டுமே செலவழிக்க வேண்டும். இந்த சேமிப்பு வெளியே செல்ல அல்லது ஒரு உணவகத்திற்கு உணவருந்த பயன்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். ஜனவரி 2026 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 48% மாணவர்கள் நிதி காரணங்களால் உணவு இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள். 23% பேர் மாதம் பல முறை இந்த நிலையை எதிர்கொள்கின்றனர். 2024 6,67,000 மாணவர்கள் 1 யூரோ உணவு திட்டத்தை பயன்படுத்தினர். 46.7 மில்லியன் உணவுகள் தள்ளுபடி மற்றும் சாதாரண விலையில் வழங்கப்பட்டுள்ளன. 2027 120 மில்லியன் யூரோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த திட்டம் உள்ளார்ந்த சிறிய புரட்சி எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் உணவக பணியாளர்களின் சுமை அதிகரிக்காது மற்றும் உணவின் தரம் குறையாது எனவும் உறுதியளித்துள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.